சஃபி சுலைமான், திரு அக்னீஸ்வரன் வைக்கக்கூடிய நிறைய குற்றச்சாட்டுகள், ஒருவேளை ஒரு சாஃப்ட் அப்ரோச்சை கடைபிடிக்குதா திமுக பாஜக மீது அப்படின்ற அவர் சொல்றாரு. 4 வருஷமா மறைமுகமா ஒரு மாதிரி கூட்டணியில தான் இருக்காங்க. அதிமுக தெளிவான ஓபன் கூட்டணியில இருக்கிறாங்க, அது வேற விஷயம். திமுக ஒரு மறைமுகமா ஒரு சாஃப்ட் அப்ரோச்சை தான் கடைபிடிக்குது பாஜகவோடு, தேவை இருக்கிறது அவங்களுக்கு அப்படின்றார். அனைவருக்கும் வணக்கம். திமுக சாஃப்ட் அப்ரோச்சை கடைபிடிக்க தேவையாக இருந்தால் இன்று எந்த மாநில முதல்வரும் கோரிக்கை வைக்காத, எந்த மாநில முதல்வரும் சொல்ல துணியாத, நீங்கள் 33% தான் கொடுத்துட்டு இருக்கீங்க, 31% தான் கொடுத்துட்டு இருக்கீங்க, கொடுக்க வேண்டிய 40% தர மாட்டேங்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற விக்சித் ராஜ்யா விக்சித் இது வரணும்னா நீங்கள் 50% நீங்கள் கொடுத்தா தான் நடக்கும்னு எந்த மாநில முதல்வரும் சொல்ல தயங்கிய விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி அவர்கள் மாதிரி போயிட்டு வாய் மூடி மௌனியாக அங்கே கொடுக்குற டீ காஃபியை குடிச்சிட்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரி செய்யாமல் தன்னுடைய கோரிக்கையை மிக தெளிவாக, அதாவது தமிழ்நாடு அரசு கடந்த 4 வருஷமா திராவிட மாடல் விஷயத்தில் அந்த 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 வாசகத்தையும் உச்சரிச்சிருக்கிறார். திராவிட மாடல் விஷயத்தில் எந்த சாதனைகளை எல்லாம் செய்திருக்கிறது, அதில் ஒரு உள்நோக்கமும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் கொடுக்காமலே நாங்கள் இவ்வளவு சாதிச்சிருக்கிறோம், இவ்வளவு விஷயத்தை உமன் எம்பவர்மெண்ட்டாக இருந்தாலும், எஜுகேஷனாக இருந்தாலும், இது இங்கே இருக்கிற டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும், எக்கனாமிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்டாக எதுவாக இருந்தாலுமே தமிழ்நாடு இஸ் அ நம்பர் 1. உங்ககிட்ட டேட்டாஸ் இருக்குது, ஆன் போர்டில் அவர் சொல்றார், உங்ககிட்ட டேட்டாஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை எல்லாம் தமிழ்நாடு ஹேஸ் டன் ஆல் திஸ் திங்ஸ் வித்வுட் யுவர் ப்ராப்பர் சப்போர்ட். முதலமைச்சர் நேரடியாக போய் சொல்லல அப்படின்னாலும் அதெல்லாம் ஃபேக்ட். இப்போ பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு, திட்டங்கள் வரல, அதனால நாங்க நிதி ஆயோக புறக்கணிக்கிறோம், கல்வி நிதி 2200 கோடி ரூபாய் வரல, அதனால மத்திய அரசை எதிர்த்து நாங்க போராடுறோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் அப்படி இங்கிருந்து போராடி இருந்திருக்கலாம். நிதி ஆயோக்கு இந்த வருஷம் ஏன் போகணும் அப்படிங்கும் போது அது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. அதையும் தாண்டி பிரதமர்கிட்ட நேரம் கேட்டு பிரதமரை நேரடியா சந்தித்து இருக்காரு. நீங்க அதே கூட்டத்துல தான் இருக்காங்க, எல்லா முதலமைச்சர்களோடும் பிரதமர் பேசுகிறார். நேரடியா அவரை சந்திச்சு தனியா போய் சந்திக்க வேண்டியதுன்னு அவசியம் என்ன? அந்த இடத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறாங்க. உங்களுக்காகட்டும், அக்னீஸ்வரன் அண்ணனுக்காகட்டும், எல்லாருக்கும் நேரடியா ஏன் சந்திக்கிறார்? ராமேஸ்வரம் வந்தாரு, ஏன் போய் பார்க்கல? அப்போ சந்திச்சுக்கலாமே, கேட்டிருக்கலாமே. இது எல்லாத்துக்கும் ஒரே விடை என்னன்னா, தமிழ்நாடு கடந்த 4 வருடமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சொல்ற விஷயம் எதுவுமே உங்க செவிக்கு சேராமல் இருந்திருக்கிறது. பல முறை நான் உங்களை சந்தித்திருக்கிறேன். உண்மை சொல்ல போனா தமிழ்நாட்டு மேடையிலே கூட இதை நான் சொல்லி காட்டிருக்கிறேன். உங்களை வச்சுக்கிட்டு மேடையில பல முறை கடிதம் எழுதியிருக்கிறேன். அதுக்கு உண்டான ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால தான் நான் இப்போ அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கூட்டத்துக்கு அந்த கூட்டம் வாயிலாக தங்களையும் நேரில் சந்தித்து விட்டு இந்த விஷயங்களெல்லாம் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் மாண்புமிகு பிரதமராகிய உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. அதை நான் நேரில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய மக்கள் சார்பாக இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நேரில் போய் பார்த்துருக்கிறார். இதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர் என்ன செய்கிறார் என்று தெரியும். அதே மாதிரி அக்னீஸ்வரன் சொன்னார் இல்லையா, 4 வேடம் போடுறாங்க. அந்த 4 வேடம் போட்டது எடப்பாடி அவர்கள். நான் இங்கேருந்து கர்டனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு 4 காரு மாறி ஓடி போய் அமித்ஷாட்ட உட்காந்து என்ன பேசிட்டு வந்தார் சொல்லாமல் இருந்தார் பார்த்தீங்களா? அதுதான் வேடம். இங்க வேடம் எல்லாம் எதுவுமே இல்ல. இவர் வேடன். எந்த அழுத்தத்துக்கு இல்ல, எப்படி அழுத்தம் கொடுத்தாலும், எப்படி நிதியை விடுவிக்கல அப்படின்னாலும் நாங்க அதுக்கு பயப்பட மாட்டோம், ஒருபோதும் அடிபணிஞ்சு போக மாட்டோம், எதுலயும் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டெல்லிக்கு போய் நேரடியா சந்திக்கும் போது அது இயல்பா அந்த கேள்வி இன்னைக்கும் அதேதான். இன்கேஸ் நாளைக்கு இன்கேஸ் சிஎம் போயிட்டு நேர்ல இந்த கூட்டத்துக்கு போகல, இல்ல பிரைம் மினிஸ்டர் அவர்களை நேர்ல பார்க்கல, அண்ணன் அக்னீஸ்வரனோ இப்போ பேனல் இருக்கிற ஆச்சாரிய அண்ணனோ என்ன சொல்லுவாங்கன்னா, சிஎம் போயிருக்கணும், போகலன்னா எப்படி ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்க? 4 வருஷம் போகாதவர் இப்பமாவது போயிருக்கலாம் இல்லையா? இவர் இதே மாதிரி புறக்கணித்தால், தமிழ்நாடு புறக்கணித்தால் டெல்லி என்ன செய்யும்? இவங்க போய் தானே இதெல்லாம் பெறணும், இணக்கமா தானே இருக்கணும், அதிமுக இணக்கமா இருந்தானே எல்லாம் செஞ்சிச்சுன்னு இதே அக்னீஸ்வரன் பேசுவார், இதே ஆச்சாரியன் சொல்லுவார். ஆனா நான் கேட்கிறேன், அந்த அழுத்தங்களுக்கெல்லாம் செவிகுமடுக்க கூடியவர்களா திமுக அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல, இது இப்போ ஒரு தேவையில்லாத யூகங்களுக்கு அது வித்துடுது.
இல்ல அப்படி இதுல பார்க்கலையா? ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 அறிக்கை அவரோட பதிவுகளையும் நீங்க பார்க்கலாம், 2 முறை தொடர்ந்து அதை விமர்சனம் பண்றாரு. இப்ப டெல்லி பறக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு கேக்குறாரு. சிபிஐ ரைடு இருக்கு, அரசியல் அழுத்தங்கள் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் சேர்த்து வெள்ளக்குடை காட்ட போகிறார் ஸ்டாலின் அப்படின்னு நிறைய யூகங்கள் விமர்சனங்கள் வருது. அதுக்கெல்லாம் இடம் கொடுத்த மாதிரி ஆயிரலையா? எடப்பாடி அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியல, அக்னிஸ்வரனுக்கு புரியும் சொல்றேன் நினைக்கிறேன். நான் சொல்றது அதிமுக ஆட்சியில 41 கேஸ் போட்டதுக்காக மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் அங்க போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட 41 கேஸுக்காக தமிழ்நாட்டு முதல்வர் போய் டெல்லியில் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 34 41 ஃபுல்லா இல்ல. இடி சப்மிட் பண்ண அண்ணா ஒரு நிமிஷம், அண்ணா அது சொல்லிறேன் நான். இடி சப்மிட் பண்ணிருக்கிறது அதிமுக தான் சார் அதிகம். இல்ல இல்ல, இடி சப்மிட் பண்ணிருக்கிறது 41. இத நீங்க பாத்துக்கலாம். இடி வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்க சப்மிட் பண்ற விஷயம் 41. 34 ஏடிஎம்கே 7 டிஎம்கே பீரியட்ல நீங்க மீண்டும் பாத்துங்க. அதனால நான் இடைக்கால தடை வழக்கே வாபஸ் இல்ல. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, என் பாயிண்ட் நான் சொல்ல வந்துடுறேன். இதர் அதிமுகவில் நடந்த முறைகேட்டுக்காக, அதிமுகவில் நடந்த மிகப்பெரிய ஊழலுக்காக மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போயிட்டு டெல்லியில போய் நிப்பாருங்கிறது அவசியம் திமுகவிற்கு கிடையாது, அது தேவையும் இல்லை. அதுல நான் முற்றுப்புள்ளி வச்சிடுறேன். முக்கியமான மேட்டர் அண்ணன் பேசும்போது சொன்னாரு, ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு. தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். 1967 இருந்து இன்றைக்கு 2025 மே மாதம் 25 வரையும் திமுக என்ன நிலைப்பாட்டில் இருக்கு, அதிமுக கடந்த கால வரலாற்றுல என்னெல்லாம் நிலைப்பாட்டை மாத்தி இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இது அக்னிஸ்வரனுக்கு தெரியும். நான் பேசலாம்.